தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினது. அப்ப புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கான், அந்த பூவதி அடிச்சு பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லி எழுதினது நான் தான். இப்ப அண்ணன் நாசர் கேப்டன் அவர்கள்ட்ட தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துற அப்படின்னு. இல்ல நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறங்கிறதெல்லாம் அது உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அதை அஞ்சலி செலுத்தும் போது அவரை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்ல, ஆனா அதுலயும் ஒரு சின்ன பொய் சொல்றாரு. நான் தவசி படத்துக்கு நல்லா பழகினேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் வசனம் எழுதி கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த வசனம் அவர் எழுதுன உதயகுமார். இங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் ஏன் இங்கே பொய் சொல்லி இது மாதிரி பண்ணணும், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் இது இந்த பொய்லாம் வசனம் உங்க பேரு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வச்சு சீமான் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார். நாங்க உண்மை என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு எழுதுற பத்திரிக்கை. சோ அதான் இது என்ன அப்படின்னு உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு பாக்கணும். இல்ல சீமான் எழுதுனது. ஓகே ஓகே சார். அவர் தான் எழுதினது. அவருக்கு அப்ப என்னன்னா டைரக்ஷன் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டைலாக்னு ஒரு பேரை போட்டு அப்புறம் ரைட்டரா மாத்திரவங்க டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்காம கொடுத்தாங்க. அவர் வேண்டாம்னு சொன்னாரு. பட் நான் எனக்கு அவங்க விருப்பம் இல்லை இருந்தாலும் இல்ல நீங்க பேரை போட்டுருங்க, டைலாக் பேரே போட முடியும், நல்லா நீங்க போட்டலாம் அப்படிதான் பேசுறேன். எழுதுங்க.